அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி விழுப்புரத்துலேருந்து நாகப்பட்டினம் வரையும் வந்திருக்கோங்க. எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கார வேலனை தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிக்கல். பொதுவாக இங்கே எல்லாருமே சிக்கல் சிங்கார வேலன் தாங்க இவர் அழைப்பாங்க. ஏன் அப்படி எல்லாரும் அவரை கூப்பிட்றாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சில விஷயங்கள் இருக்குங்க. நாங்கள் அங்கே கேட்டபோது சொன்னாங்க, மக்கள் அவங்களோட பிரச்சனைகளும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களையும் அதை நினச்சிட்டு இங்கே வந்து ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு போகிறாங்க, இல்லை அவர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீர்வதாக எல்லாமே நம்புகிறாங்க. அதை தாண்டி இந்த கோவிலில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் முருகர் கோயிலில் சூரசம்ஹாரம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போது இங்கேருந்து தான் வேல் எடுத்துகிட்டு போவாங்களாம். ஏன் இங்கேருந்து வேல் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. என்ன வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் அந்த போருக்கு செல்லும்பொழுது அவங்க அம்மா இவருக்கு கொடுத்த அந்த வேல் இந்த இடம் தான் சொல்கிறாங்க. அந்த வேலை இங்கே அவர் வாங்கும்போது அவருக்கு கிடைச்ச சக்தி அளவுக்கு அதிகமாக இருந்ததாங்க. அந்த அளவுக்கு அதிகமாக சக்தி இருந்ததால் அவரால் அந்த சக்தியையும் அந்த வேலையும் தாங்க முடியாத நேரத்தில் இருக்கும்போது அவர் உடம்புல வேர்வை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த வேர்வை எப்பொழுதுமே இங்கே வருமாங்க. அதாவது சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு முன்னாடி நாள் இங்கே தேரோட்டம் நடக்குங்க. தேரோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டா ஈவினிங்காக சாமியை தேர்லேருந்து இறக்கி உள்ளே கொண்டு வருவாங்க. உள்ளே கொண்டு வந்து அம்பாள்கிட்டருந்து வேலை வாங்கி முருகர்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த வேலை வாங்கின உடனே முருகருக்கு அவரோட உடம்புலேருந்தும் சரி, அந்த முகத்துலேருந்தும் சரி, அந்த வேர்வை துளிகள் வருங்க. அந்த வேர்வை துளிகளில் அங்கே இருக்க ஐயர்கள் தொடச்சிட்டே இருப்பாங்க. அந்த சீனை பார்க்குறதுக்கு நம்மளால் நம்ப முடியாத விஷயங்களாக இருக்குங்க. ஆனால் இன்னும் நடந்துட்டு இருக்குங்க. அதாவது சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி நாள் இங்கே அந்த நிகழ்ச்சி நடக்குங்க. இங்கே பார்த்தீங்களாங்க, இதுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிறது ஃபுல்லாக அவரோட வாங்கினாங்க. அந்த வாகனங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெள்ளி, பித்தளை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கான சில முக்கியமான விஷயங்களாக இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே வந்து நம்ப முடியுமா, நம்ப முடியாத அளவுக்கு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லே செய்யப்பட்ட வளையங்க. அவரை பாருங்கள், தெய்வத்தை பாருங்கள். அறை எடுக்க முடியாது, இருந்தாலும் நாங்கள் எடுத்தாங்க. இந்த கோயிலுக்கும் மூலவஸ்தராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் தாங்க. ஓம் நமச்சிவாய நம. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க.